தியானத்தின் மூலமா என்ன சாதிக்க முடியும்? மனம் ஸ்திரத்தன்மை பெற்றால் எதையுமே சாதிக்க முடியும். மனதை ஒருநிலைப்படுத்தினால் எதையுமே அடைய முடியும். மனம் ஒருமுகப்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது என்ன? மனசு என்பது காற்று, காற்று என்பது மனசு. அதை ஒரு வழி பாதையில அனுப்பணும். ஒரு வழி பாதையில போச்சே அப்படின்னு சொன்னா, அடைய வேண்டியத வெகு விரைவில் அடையலாம். பைபாஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு. யாராவது கேட்பாங்க. இது பைபாஸ் இருக்கா? ஐயா ஆன்மீகத்தில ஈஸியஸ்ட் வே ஏதாவது இருக்கா? சுலபமான வழி ஏதாவது இருக்கா? வழின்னு சொன்னாலே ஒரே வழி தான் கேட்குறோம் நம்ம. வந்தது ஒரு வழி, போவது ஒரு வழி. வந்த வழி தெரிஞ்சு போச்சுன்னா, திரும்ப போகிறதுக்கு வழி தெரியுமா தெரியாதா? வந்த மாதிரியே போயிடணும் நம்ம. சத்தமே செய்யாம போகணும். சத்தம் கட்டாத வந்தோம், சத்தம் கட்டாத போயிடணும். வந்த உடனே சத்தம் போட்டோம். அம்மா வயித்துலேருந்து வெளியே வந்தது என்ன பண்ணோம்? சத்தம் போட்டோமா போடலையா? போட்டோமா இல்லையா? ஏன் சத்தம் போட்டீங்க? நான் போடலப்பா. நீங்கள் நம்பி தான் ஆகணும். சத்தம் போடுவோம். யாராக இருந்தாலும் சத்தம் போடுவோம். பிறக்கும்போது பிறந்தது சத்தம் போடலைன்னா இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ போச்சேன்னு. அப்போ முதல் சத்தம் யார் உருவாக்குனது? ஒலி. ஒலி தானே. இந்த ஒலிக்கு காரணமானது எது? மூச்சு காற்று. இதை வசப்படுத்துறதுக்கு இந்த ஒலி தான் முக்கியமானது. அதனால தான் மனதை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு மந்திர சாஸ்திரங்கள் உருவானன. அழியாமல் இருக்கிறது தான் சாஸ்திரம்னு பேர். சாஸ்திரம்னா எப்பயுமே அழியாது. எவன் பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும், எந்த ஆளை பார்த்தாலும் ஒருவர் இங்கே இருந்துக்கிட்டு எல்லாருமே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சாஸ்திரம் சொல்லுகிறது. என்னது? சாஸ்திரப்படி நிலையானது பேர் சாஸ்திரம். அழிவற்றதுக்கு பேர் சாஸ்திரம். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருப்பது அழியாத ஒன்று. அழியும் இந்த உடலில் வந்து மாட்டிக்கிடுச்சு. இது ஏன் மாட்டினது, யார் மாட்டி விட்டாங்கன்னு தெரியல. ஒரு வலை அந்த வலைக்குள்ளே மாட்டிருக்கு.